ஹலோ ஜெடி டாக்ஸ் ஃபேம், திஸ் இஸ் ஜெய் ஹியர். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் உங்களை சந்திக்க வந்திருக்கேன், விச் இஸ் 3 signs that your girlfriend could be toxic. நம்பர் 1, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரீசன், ஐசோலேட்டிங் யூ ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான் உங்களோட லைஃப்பில் ஒரு முக்கியமான அங்கன்னே சொல்லலாம். அவங்கள வந்து அவங்க பிரிக்க பார்த்தாங்கன்னா, பிரித்தாங்கனாலும் நீங்கள் அதை ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் அ டாக்ஸிக் ட்ரைட். நம்பர் 2, ட்ரீட்டிங் யூ அஸ் அ டாய். உங்களை வந்து அவங்க ஒரு பொம்மை மாதிரி அவங்கள சுற்றியே தான் நீங்கள் இருக்கணும், நீங்கள் வேறு எங்கேயும் போகக்கூடாது, என் பெர்மிஷன் கேட்டு தான் இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இட்ஸ் அ டாக்ஸிக் ட்ரைட். நம்பர் 3, ரொம்ப இம்பார்ட்டன்ட், எமோஷ்னல் பிளாக்மெயில். எமோஷ்னல் பிளாக்மெயில்ன்றது வந்து நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகலை, அவங்கள வந்து ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் இதை பிரேக்கவே ஆகணும்னு நினைக்கிறீங்க. பட் வாட் தே வில் டூ இஸ், அதை ஜென்யூனாக பிரேக்கவே பண்ணாமல் அதை வந்து உனக்காக நான் இது பண்ணியிருக்கேன் அது பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் கையை எடுத்துப்பேன் காலை எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி செல்ஃப் ஹர்ட் பண்ணாலோ, ஆர்எல்ஸ் வந்து பர்சனலாக வந்து உன்னோட ரெப்யூட்டேஷனை நான் காலி பண்ணிடுவேன் அப்படின்னு உங்களை பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் அ டாக்ஸிக் ட்ரைட். இந்த பேட்டர்ன்ஸில் நீங்கள் ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஜென்யூனாக பேசுங்க அண்ட் மேக் ஷோர் யூ கம் அவுட் ஆஃப் திஸ் ரிலேஷன்ஷிப் ஃபார் அ குட் பெட்டர் ஃபியூச்சர் ஃபார் போத் ஆஃப் யூ. ஓகேங்களா? ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ டூ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் காமெண்ட். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க?